வணக்கம் மக்களே. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் கட்சி பேதமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்தார். தன்னுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தவர்களும் கொடுக்காதவர்களும் இதில் அடக்கம். குறிப்பாக அதிமுகவில் இருந்து வீரமணி தலைமையில் பிரிந்து வந்தவர்களையும், ஏன் இவரை RSSின் பிள்ளைகள் என்றவர்களையும் சந்தித்தார். இது 52 வருட தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒன்று. இது ஒரு நல்ல அரசியல் நாகரிகமாக மக்களால் பார்க்கப்பட்டது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியையும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அமமுக தலைவர் தினகரனையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்கவே இல்லை. இது எதேச்சையாக நடந்ததா அல்லது திட்டமிட்டதா என்று தெரியவில்லை. தமிழக மக்கள் மனங்களில் குடிகொண்டிருக்கும் இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சமாதிக்கு சென்று பார்க்காதது மனிதநேயம் உள்ள உலகத் தமிழர்களுக்கு பெருத்த பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. சினிமா உலகில் விஜயகாந்த் உச்சத்தில் இருந்தபோது விஜய் படத்தில் முக்கிய படத்தில் நடித்து விஜய்க்கு மறுவாழ்வு கொடுத்த விஜயகாந்தையே மறந்த இவரா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்ற ஐயம் வருகிறது. தன்னை நம்பி வந்த பிள்ளைகளை பெற்று மனைவி பிள்ளைகளே மறந்த இவரிடம் மனித நேயத்தை மக்கள் எதிர்பார்ப்பது வீண் என்றே தோன்றுகிறது. காத்திருப்போம் மனிதநேயம் போற்ற. வணக்கம் மக்களே. என் மகன் அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டார். நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன், அது சரியாக ஓடலை. விஜயகாந்தோடு சேர்ந்து நடித்தா அவர் நடிகனாகிடுவார் அப்படின்ற ஆசையில் நான் விஜயகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கே விஜய் இருக்கிற? வீட்டில் இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். ஆனால் 2 நிமிஷத்தில் அவர் ஏன் வீட்டுக்கு வந்துட்டார். என்ன சார் விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியாக போகலை, இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும். உடனே கேட்குறாரு, எப்போ சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ அப்படின்னு. நீங்கள் எப்போன்னு சொல்லுங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அடுத்து என்ன விஜய் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டேன். ஒரு பைசா வேண்டாம், நீங்கள் முதல்ல படத்தை முடிங்க, தம்பி நடிகனாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி அந்த செந்தூரப்பாண்டி அந்த படம் விட்டாச்சு. ஸோ விஜயின் இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டதிலே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. எவ்வளோ சார் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த விஜய் வச்சு நான் 2வது படம் பண்ணும்போதெல்லாம் ₹1 வாங்க மாட்டேன்ட்டார். சம்பளம் பேசினேன், நீங்கள் என்ன விஜய்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே கூப்பிட்டீங்க. இந்த முதல் படம் சரியில்லை சார். சரி என்ன பண்ணுறது, விஜயகாந்தோட விஜய் நடித்தா இந்த வில்லேஜுக்குள்ளெல்லாம் போவார் அப்படின்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். இந்த வீட்டில் தான் காலையில் ஒரு 8 மணி இருக்கும். ஃபோன் பண்ணால் விஜய் ஷூட்டிங் இல்லையா? இல்லை சார். வீட்டில் தானே இருக்கீங்க? ஆமாம், இதான் நான் 10 நிமிஷத்தில் வர்றேன், குளிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு குளிக்க போயிட்டேன் சார். குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தா அங்கே உட்காந்துருக்காரு. என்ன விஜய், நான் வர்றேன்னு சொன்னேன், நீங்கள் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் ஏதோ என்னை கேட்க வர்றீங்கன்னு தெரியுது. நீங்கள் வந்து நான் செஞ்சால் நல்லா இருக்காது சார். என்ன சார் விஷயம்? ஒன்றும் இல்லையா, போன படம் தான் தெரியும்ல, இப்படி ஆகிடுச்சு. உங்களோட விஜய் நடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணுவோம் சார். திங்க் பண்ணவே இல்லை. பண்ணுவோம் சார். விஜய்க்கு தான், விஜய்க்காக தானே சார். பண்ணுவோம் சார்.